இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்துருச்சு. அந்த ப்ரோமோல என்ன இருந்தது அப்படிங்கிறத பார்த்துரலாம். அப்புறம் நேத்து கமல் சார் சொம்பு தூக்குனார் இல்லையா? அதுல சில விஷயங்கள் நேத்து சொல்லாம விட்டுட்டேன். அதையும் சேர்த்து அப்படியே பார்த்துரலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்க வந்த எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனாவது லைக் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இத நீங்க பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் அடுத்த கட்டத்துக்கு போகும். சோ இத பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி இப்ப டைரக்ட்டா வீடியோக்குள்ள போறேன். கமல் சார் வராப்ல இன்னைக்கு யார் எவிக்ட் ஆக போறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஊருக்கே தெரியாத ஒரு விஷயத்த உள்ள இருக்க ஆட்கள் கிட்ட கேக்குறாராம். யார எவிக்ட் பண்ணாங்க? அதனால வெளியில என்னென்ன விளைவுகள் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு நமக்கு தெரியல. முதல்ல மாயா எந்திரிச்சு சார் மணி இந்த கேமுக்கு சரிப்பட்டு வர மாட்டார், அவரை தூக்கி வெளில போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அர்ச்சனா எந்திரிச்சு சார் எனக்கு தெரிஞ்சு மணி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார், இல்லனா தினேஷ் போலாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அர்ச்சனா கிட்ட பிடிக்காத ஒரு விஷயமே இதுதான். அவங்களுக்கு ஆடியன்ஸ் சப்போர்ட் உண்மையாவே நல்லா இருக்கு. ஆனா இவங்க இந்த இடத்துல மாயா பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கிறது தான் அவங்களுக்கு ஒரு சின்ன லெக் டவுனா இருக்கும். பட் அதை பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும். அடுத்து விஷ்ணு எந்திரிக்கிறாப்ல விசித்ரா மேம பார்த்து இல்ல மேம் நீங்க இருங்க, உங்களை பத்தி நான் ஏதாவது சொல்லி அப்புறம் இந்த வாரம் இருந்து என்ன ஏதாவது செஞ்சு விட்டுற போறீங்க அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு பயப்பட கமல் சார் உடனே என்ன விஷ்ணு அப்ப யார் வெளில போறது வேணாம் அப்படிங்கறதெல்லாம் நீங்க தான் முடிவு பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கமல் சார் கேக்குறாப்ல. ஆக்சுவலி அந்த வேலையை பண்றது இவர் தான். வெளில போக வேண்டிய மாயாவையும் விஜய் வர்மாவையும் காப்பாத்தி உட்கார வச்சுட்டு விசித்ரா மேம் தூக்கி வெளில அனுப்புறாப்ல. இன்ஃபேக்ட் சொல்ல போனா அப்படின்னா விசித்ரா மேம் நிறைய இடத்துல தப்பு பண்ணிருக்காங்க, நமக்கும் அதுல உடன்பாடெல்லாம் இல்ல. ஆனா மாயாவை கம்பேர் பண்ணும்போது விசித்ரா மேம் ஃபார் பெட்டர். அதை இந்த இடத்துல யாரும் மறுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாரும் எல்லாத்தையும் சொல்லி முடிச்ச உடனே தினேஷ் மட்டும் கரெக்டா சொல்றாப்ல, சார் எனக்கு தெரிஞ்சு விஜய் வர்மா இல்லனா விசித்ரா மேம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல கமல் சாரம் உடனே ஓகே இதாங்க கார்டை பாத்துக்கங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடறாப்ல. அந்த கார்டுல எந்த நேம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாதான். விசித்ரா தான் வெளில போக போறாங்க அப்படிங்கிறது ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. சோ இதுதான் முதல் ப்ரோமோல இருந்தது. இப்ப சில விஷயங்கள் நேத்து எபிசோட்ல நடந்ததை பேசலாம். பூர்ணிமா நேத்து வந்து அர்ச்சனா கிட்ட பேசும்போது பயங்கரமா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை விட்டுருப்பாங்க. அதாவது இவ்வளவு நாள் இருந்து வெளியில போய் மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு வந்து மக்கள் கிட்ட எனக்கு பயங்கரமான ஆதரவு இருக்கு அப்படின்னு ஒரு உருட்டும் பொழுதே எல்லாரும் உஷாரா இருக்கணும். பட் நாம தான் அந்த இடத்துல கொஞ்சம் தெளிவா இல்லாம இருந்துட்டோம். கடைசியில அர்ச்சனாவை பார்த்து என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, அர்ச்சனா வெளியில பயங்கரமா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது அவங்க பிஆர் டீம் எல்லாம் பயங்கரமா செட் பண்ணிட்டு வந்தாங்களா, இதோ இந்த வாரம் தெரிஞ்சிட பாருங்க மாயாக்கு எந்த லெவலுக்கு பிஆர் டீம் எல்லாம் இறங்கி வேலை செய்ய போறாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி பிஆர் டீம் வேற பாட்ஸ் வேற, அது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. ஆக்சுவலி இந்த பிஆர் டீம் அப்படிங்கிறது ஒருத்தவங்களுடைய அதாவது சோசியல் மீடியால இன்ஃபுளுசரா இருக்கக்கூடிய சில பேருடைய ப்ரொஃபைல்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய சினிமா வாய்ப்பை அவங்க கிட்ட டைரக்டா சேர்த்து பேமெண்ட் எல்லாம் பேசி அதை அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் அவங்களோட வேலை. அவங்கள சோசியல் மீடியால கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி விடுவாங்க. இதுதான் பிஆர் டீம் உடைய வேலை. பட் பாட்ஸ் மூலமா ஓட்டு போட முடியுமா அப்படின்னா பூர்ணிமா சொன்னாங்க இல்லையா சாஃப்ட்வேர் மூலமா ஓட்டு போட வைக்க முடியும் அப்படின்ட்டு. அது மாதிரிலாம் ரொம்ப சுலபமா பண்ணலாம். ஆனா காமெடி என்ன தெரியுமா, சிஸ்டம் அதை ஈஸியா டிடெக்ட் பண்ணிடும். இது வந்து பாட்ஸ் மூலமா வந்த ஓட்டு, அதனால இது எல்லாத்தையும் நெக்லெக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா தட்டி தூக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அது உங்களுக்கு தெரியுமா இல்லையா அப்படின்னு தெரியல. பாட்ஸ் மூலமா ஓட்டு போட்டாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். மேபி ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா அர்ச்சனாக்கு இந்த இடத்துல அப்படிதான் ஓட்டு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது. அவங்களுக்கு ஆடியன்ஸ் சப்போர்ட்டும் இருக்கு. ஏன்னா அவங்க வந்த 2வது வாரமே பிரதீப்போட இஷ்யூல பயங்கரமான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. அதனாலதான் அவங்களுக்கு ஆடியன்ஸ் சப்போர்ட் டக்குன்னு ரைஸ் ஆச்சு. இப்பதான் அவங்க கொஞ்ச நாளா கமல் சாரை திட்டுறதுனால வேற வழி இல்லாம மாயா பக்கம் சாஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இருந்தது அப்படின்னா இன்னும் வேற லெவல் அவங்க. தினேஷ் இந்த இடத்துல கொஞ்சம் கரெக்டா இருக்காப்ல. கமல் சாரே திட்டினாலும் மாயா கூட எந்த சைடு சாயணுமோ அங்க மட்டும் தான் ஒத்து போறாரு. மத்த டைம்ல தனியா தான் நிக்கிறாரு. அது கிளியராவே புரியுது. நேத்து எவிக்ட் ஆகி வெளியில போயிட்டு உள்ள வந்தோம். அர்ச்சனா மேல வன்மத்தை கக்கறாங்க. நீங்க தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில பயங்கரமான ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இததான் கடைசியில மாயாவும் விசித்ராவும் பேசிப்பாங்க. ஆக்சுவலா விசித்ரா எவிக்ட் ஆகிறது ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் தான். ஆனா மாயா கூட சேர்ந்ததுக்கு இதுதான் உங்களுக்கு கடைசியில கிடைக்கும். ஏன்னா அவங்க சேர்க்க சரியில்லை அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு சொன்னாப்ல இல்லையா, அது உண்மையிலேயே இந்த இடத்துல கரெக்டா போயிடுச்சு. வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாத்தையும் பார்த்தாங்கன்னா மேபி அவங்களுக்கு எல்லா விஷயமும் புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு உள்ள வர கண்டஸ்டன்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அடுத்த வாரம் கெஸ்டா, அவங்க எல்லாம் வேணா இந்த இடத்துல சேனல் சொல்றதுனால கொஞ்சம் இந்த இடத்துல மாயாக்கு சொம்படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை விசித்ரா வெளியில வந்து அவங்க ஃபேமிலியை சந்திக்கும் பொழுது எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப உள்ள போனாங்க அப்படின்னா மாயா கூட பழைய மாதிரி இருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. பட் என்ன ஆகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நேத்து பூர்ணிமா வந்ததுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான உருட்டுங்க. ஆக்சுவலி அர்ச்சனாக்கு பிஆர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமல் சாரும் சரி பூர்ணிமாவும் சரி இவங்க தான் இந்த இடத்துல மாயாக்கு பிஆர் வேலையை பாக்குறாங்க. ஓட்டிங்ல லாஸ்டா இருக்கக்கூடிய 2 பேரை சேவ் பண்ணிட்டு 3rd பிளேஸ் வர வேண்டிய ஒருத்தங்களை தூக்கி இருக்காங்க பாத்தீங்களா. இதெல்லாம் என்ன செயல் அப்படின்னு யாருக்குமே புரியல. 3வது சீசன்ல லாஸ்ட்லயே சொல்லுவாங்க இல்லையா கேவலமான செயல் பிக் பாஸ் அப்படின்ட்டு, அதுதான் இங்க நடக்குது. சோ இத பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு தூரம் வீடியோ பாத்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். போற பக்கத்துல ஒரு லைக் போட்டு எத்தனை லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, bye bye, thank you guys.